இம்ப்ரூவ்மெண்ட்டும் எதுவுமே கிடையாது சார். நம்ம பறவைங்களுக்கு ஃபுட்டு கரெக்டாக டயட்டை கொடுத்துருந்தோம்னாக்கா மெயின்டைன் அது ஒரு தடவை சிக்கு போச்சுனாக்கா ஒரு மாதம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஏன்னா வருஷத்துக்கு 4 முறை சிக்கு இறங்குது. நம்ம 3 முறை பில்ட் பண்ணுறது என்னுடைய சேஃப்ட்டு. பறவையுடைய லைஃப் அதிகமாகும். நான் 7-8 வருஷம் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட பரவாயில்லாமல் இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது கிடையாது. ஒரு சிலர் பிஸ்னஸ் மோட்டிவேஷன் கண்டினியூவாக பில்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது என்ன பண்ணாக்கா எக்கில் உட்காந்து டயர்டாகி எக்லேயே இறந்துருது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. சிலர் மாதிரி பண்ணுறாங்க பில்டிங். அதாவது பண மோட்டிவேஷன்லேயே அதை போட்டு ரொம்ப புஷ் பண்ணி பில்ட் பண்ணுறாங்க. அது ஒரு சிலர் பில்டிங்காக பண்ணுறாங்க. அதை பணம் சேவிங் பண்ணுறதுக்காக. பட் அது பணம் பண்ணலாம். 3 டைம்ஸ் வருஷத்துக்கு 3 தடவை பில்ட் பண்ணாக்கா பறவையோட லைஃப் நல்லாயிருக்கும். அது வைக்கிற 4 எக்காக இருந்தாலும் சரி 5 எக்காக இருந்தாலும் சரி நல்லா பொறிச்சு கொண்டு வெளியே சக்ஸஸ் பண்ணி நம்ம அவுட்புட் கொடுத்துரும். நம்ம புஷ் பண்ணாமல் வளர்ப்போம். அதே மாதிரி அதுக்கு காய்கறிகள் கண்டிப்பாக கம்பல்சரி வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறோம். ஒரு திங்கக்கிழமை நம்ம கேரட்டு பீட் வைக்கிறோம் கூட ஒரு 2 நாள் கழிச்சு கீரை வைக்கிறது கண்டிப்பாக வைக்கணும். நெக்ஸ்ட் வீக் வைக்கும்போது ஒரு வெண்டைக்காய் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு வெண்டை வைக்கும்போது அதுங்களுக்கு ஃபுட்டு மாற்றி வரும்போது அதுக்கு உடம்புல எனர்ஜி நல்லா கிடைக்கும். ப்ரீடிங் நல்லாயிருக்கும்.